சேலத்தில் திடீரென பெய்த கனமழையால் தீபாவளிக்காக பொருட்கள் வாங்க வந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போதும் அங்கு மழை தொடர்கிறதா? விவரம் என்ன? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை பருவமழையானது தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழை பெய்து வருகிறது. இந்த பருவமழையின் காரணமாக ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் சேலத்தில் மழை பெய்து வருகிறது. இன்று காலையிலிருந்து சற்று வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் திடீரென பிற்பகல் 1:30 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. அதாவது குறிப்பாக சேலம் அஸ்தம்பட்டி, புதிய பேருந்து நிலையம், ஜங்ஷன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை நகர பகுதிகள் முழுவதும் மழை பெய்ய தொடங்கியது. புதிய பேருந்து நிலைய பகுதியில் மட்டும் சுமார் அரை மணி நேரம் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் சாலைகள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் தான் இன்று தீபாவளி நாளை தொடங்க உள்ள நிலையில் உச்சக்கட்ட வியாபாரம் என்பது பல்வேறு இடங்களிலும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஜவுளி வாங்குவதற்காக பல்வேறு இடங்களிலும் சுற்று வட்டார பகுதியிலிருந்தும் மக்கள் தொடர்ந்து சேலம் மாநகர பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இந்த மழை காரணமாக மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறு வியாபாரிகளும் இந்த மழையின் காரணமாக சாலையில் சிறு கடைகளை வைத்திருக்கிறவர்களும் இந்த மழையின் காரணமாக கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற வகையில் தான் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக அரை மணி நேரம் பெய்த மழை தற்போது விட்டு ஒரு சாரல் மழையாக சேலத்தில் பெய்து கொண்டிருக்கின்றது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.